ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கே இருக்குன்னு தெரியுதா? மறுபடியும் வேளாணி தான் வந்திருக்கா. நவம்பர் மாதம் இது. போன மாதம் அக்டோபர் மாதம் வந்து அது ஒரு வேறு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ நவம்பர் மாதம் வந்திருக்கேன். வேளாணி பீச்சுட்டு இருக்கேன். இந்த வீடியோ என்ன காமிக்கலாம் வந்திருக்கேனாக்கா, என் கசின் பிரதர் இங்கே ரிச்சர்டுன்னு சொல்லிட்டு அவர் மீன் பிடிக்கிறது இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அவரும் மீன் பிடிக்க வந்திருக்காரு. லாஸ்ட் வீடியோவில் எங்கள் அப்பா மீன் பிடிச்சுன்னு பார்த்துருக்கீங்க. கசின் பிரதர் மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. அதை தான் போயிட்டு போயிட்டுருக்கேன். பார்க்கலாம் மீன் பிடிக்கிறாங்களா இல்லை பிடிக்க முடியாத பார்க்கலாம், எப்படி பிடிக்கிறாங்க பார்க்கலாம். எங்கேனாக்கா ஆறு, இந்த கடல் பக்கத்தில் ஆறு இருக்குது தெரியுங்களா? பேக் சைடில் ஆறு தெரியுது. அந்த ஆறில் தான் போயிட்டு மீன் பிடிச்சிட்டு நான் போயிட்டு வீடியோ எடுத்து காட்டுறேன். வாங்க போகலாம். செம்ம வெயில் அடிக்குதுங்க. நல்லா ஹேர்ஸ்டைல்லாம் எழிஞ்சு போயிட்டுக்குதுங்க. ரொம்ப அழகு ஜாஸ்தி இருக்குது கடலில். வெயில் வேறு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த மீன் பிடிக்கிறது எப்படி மீன் பிடிச்சிட்டு இருக்கான்னு போய் வீடியோ எடுத்து காட்டுறேன். வாங்க போய் பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டு எங்கள் ஆறுகிட்ட சன்செட் ஆகும். அங்கே பார்த்தீங்களா, அங்கே நின்றுட்டு இருக்காங்க பாருங்கள். அது நம்ம குரூப் தான். பெரிய பசங்க இருக்காங்க. இப்போ அங்கே போய் காட்டுறேன் மீன் எப்படி பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆறு இது. இந்த போய் பார்த்தா கடல். ஆறும் கடல் சேர்ற இடம் இது. இங்கே கடல் ஒரு போட் வந்துட்டுருக்கு. அது கிட்ட போய் நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி ஆறுலேருந்து வருதுன்னு சொல்லிட்டு. கடல்லேருந்து ஆறுக்கு எப்படி வருது காமிக்கிறேன் பாருங்கள். போட்டு வந்துட்டுருக்கு. மீன் பிடிச்சிட்டு வந்திருக்கு. கடல் போய் வலை போட்டு வந்திருக்கோம், இல்லை மீன் பிடிச்சிட்டு வந்திருக்கோங்க பாருங்கள். இப்போ கடல்லேருந்து ஆறுக்கு வர டைரெக்ஷன் பாருங்கள், எப்படி வராங்க பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ரகிள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அலையில் வந்துட்டு போட்டை ஓட்டின்னு வரணும்னாக்கா பாருங்கள் எப்படி தெரியுது பார்த்தீங்களா? இந்த கடலும் ஆறும் சேர்ற இடம். போட்டும் உள்ளே என்ட்ரு ஆயிடுச்சு ஆறுக்கு. சூப்பராக வருது. பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த சீனரி பாருங்கள். சன்செட்டு, போட்டு, கீழே தண்ணி. இவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க, மீன் பிடிச்சிட்டு இருக்கு. நான் கிட்ட போய் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி மீன் பிடிக்கிறான்னு சொல்லிட்டு. கூட ஒரு நாய் சேர்ந்துருக்குறீங்க. பசங்க பாரு ஜாலி பண்ணுறாங்க ஆறு தண்ணியில். கடல் தண்ணியை விட்டுட்டு ஆறு தண்ணியில் வந்து ஆட்டம் போட்டுக்கிறாங்க. என்ஜாய் பண்ணுறோம். சரி வாங்க மீன் பிடிக்கலாம், அது பார்க்கலாம். பாருங்க மிஸ்டர் மீன் பிடிக்க ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஸ்டிக்காகிட்டு இருக்குது. அது ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க பசங்க பாருங்க. அவ்வளோ இருக்குங்க. கடல்லே போய் ஆடுங்க. வீடியோ எடுத்துட்டு வரேன். இந்த தண்ணி அவ்வளோ க்ளீனாக இருக்காது. அங்கே கடலில் போய் ஆடுங்க. அது எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பிடிச்சிங்களா? பிடிச்சி வச்சுக்கிறேன். எங்கே எதில் பிடிச்சிங்க? என்ன மீன் அது? காட்டு. காட்டு சரியா காட்டு. கொஞ்சம் பெருசு பிடிச்சிக்கிறீங்களா? ஆட்டது உயிரோட மூடி போட்டுக்கிறீங்களா?
மூடி அவுத்துருங்க, ஆக்சிஜன் போடும். வந்து என்ன பண்ணுறீங்க? பிடிச்சிட்டு இருக்கு மீனா வளர்க்குறீங்களா? வீட்டுக்கு வந்து போகிறீங்களா? பஸ் டேங்கில் விட்றீங்களா கடல் மீனா? பெரிய மீனா இல்லை, அந்த கவர் வந்துடும். அதுக்கு ஆட முடியாமல் ஆடுறதுக்கு விட இல்லாமல் அது மிஸ் ஆகிடுது. காட்டுங்க அது எவ்வளோ மீன் இருக்குது? தேலி மீன் ரெண்டு இருக்குது. தேலியா? நாங்க எதுவும் போய் காமிக்கலாம். 2 மீன் இருக்குதா? மம்மி காமிக்கலாம். 2 மீன் பிடிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆட்டோமேட்டிக்கா வராங்க. தேலி பேர் என்ன மீன் பேர்? தேலியா? தேலியா என்ன இது? தேலியா? 2 மீன் பிடிச்சிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க பிடிச்சிட்டு இருக்காங்க. பசங்க தண்ணியில் ஆடிட்டு இருக்காங்க. சன்செட் ஆகிற டைம்னால கொஞ்சம் டார்க்காக இருக்குங்க. ரிச்சர்ட் ஆல்ரெடி தூண்டில் போட்டு நின்றுட்டு இருக்காரு. மாடிச்சா? டார்க்காகுது. தான் பார்க்கலாம். எங்கள் ஃபேமிலியில் நிறைய ஃபிஷர் மேன் இருக்காங்க. மீன் நல்லா பிடிக்கிறாங்க. பார்க்கலாம் இவர் எவ்வளோ பிடிக்கிறாரு. எங்கள் தாத்தா எல்லாம் வீடியோ மீன் பிடிக்குவாங்க. இப்போ எங்கள் அப்பாவை பிடிச்சாரு. இப்போ இவர் பேர பையன், இவர் எங்கள் பெரியப்பா பையன் ரிச்சர்டு மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. பார்க்கலாம். அது என்ன மெதுக்கின்னு போகுது. யாரோ தலை மதிக்குது. அது மெதுக்கின்னு போகிறது. சரி பார்க்கலாம். இது மாட்டும் போதோ வீடியோ பிடிக்கணும்னா கஷ்டம். நம்ம தெரியாது எப்போ மீன் மாட்டுதுன்னு. அதெல்லாம் அங்கே கருப்பாக போகிறது. கருப்பாக என்ன போயின்னுக்குதாங்க. என்ன மெதிக்கின்னு போச்சு. யாரும் மனுஷன் தலைமாகுது. சுற்றி காட்டுற பாருங்க இந்த இடத்த. பாருங்க, ஆறு ஓரமாக ஃபுல்லு பாறைக்கல் போட்டிருக்காங்க. ஏன்னா சுனாமி வந்துச்சுல இந்த பக்கம், அதனால தண்ணி ஊருக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்காக பாறைக்கல் போட்டிருக்காங்க. தெரியுதுங்களா? ஆறு ஓரமாக பாறைக்கல் இருக்கு. தண்ணி உள்ளே வராமல் இருக்குது. கல் போட்டு அவாய்ட் பண்ணுறாங்க. பாருங்கள் பிரிட்ஜ் எனக்கு தெரியுதுங்களா? நான் லாஸ்ட் வீடியோ போட்டேங்களா, அந்த மீன் பிடிக்கிறது. அந்த பிரிட்ஜ் மேலே தான் மீன் பிடிச்சது எங்கள் அப்பா. இங்கே பாருங்கள், இங்கே எல்லா போட்டும் நிற்க வச்சுருக்காங்க. எல்லா ஃபிஷ்ஷிங் போயிட்டு வந்து எல்லாம் நிற்க வச்சுட்டு இருக்காங்க. வலைங்கெல்லாம் போட்டுருக்காங்க. இந்த விடம் கொஞ்சம் அவ்வளோ க்ளீனாக இல்லை, இங்கே மெயின்டைன் பண்ணல. ஏன்னா ஃபுல்லு வலை, மீன், அந்த மீன் இந்த கெலீஜ் அதெல்லாம் போட்டிருக்காங்க. கொஞ்சம் பப்ளிக்கும் கொஞ்சம் கெலீஜ் பண்ணியிருக்காங்க. மீன் மாட்டல. சரி ஃப்ரெண்ட்ஸ், இங்கே மீன் பிடிக்கல. நெக்ஸ்ட்டு 2 மீன் தான் மாட்டியிருக்கு. இப்போ இங்கேருந்து கிளம்பி நம்ம நேராக கடலுக்கே போக போகிறோம். கடல்லையே போய் மீன் பிடிக்க போகிறோம். பார்க்கலாம். தூண்டில்லாம் அப்படியே அதுக்கு கட்டியாச்சு. இப்போ எடுத்துகிட்டு நம்ம
ட்ரை பண்ணோம். ஒரு மீன் மாட்டுச்சு கடல்லையே. அதனால் ஒரு மீன் தான் மாட்டுச்சுன்னு வானான்னு விட்டுட்டோம். போய் பார்க்கலாம். ரிச்சர்டு ட்ரை பண்ணுறாரு. இது பாருங்க, ஆறு தான். இந்த பபுள்ஸ் வருது பாருங்க, மீன் இது தெரியுதுங்களா? உள்ள மீன் இருக்கு. ஆனால் வலையில மாட்டல அவ்வளோ ஈஸியாக. பபுள்ஸுன்னு தெரியுது பாருங்க, பபுள்ஸ் வருது மீன் இது. மீன் குதிக்குது. இங்கே ஒரு மீன் மெதுக்கிட்டு போயிட்டுருங்க. வரோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், கடல் பக்கம் போகலாம். நான் அப்படியே இந்த ஆத்தோரமாக போய் காட்டுறேன் பாருங்கள். இந்த கடலும் ஆறும் சேருது. ரொம்ப அழகு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன அந்த நேற்று மழை பெஞ்சதுனால கொஞ்சம் அலை கொஞ்சம் இன்றைக்கி அதிகமாக தான் இருக்கு. பாருங்கள், தண்ணி அப்படியே உள்ளே போயிடுச்சு. இப்போ அலை தண்ணி வருது பாருங்கள், ஃபுல் கவர் ஆகுது. அலை பயங்கரமாக ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். இதுதான் கடலும் ஆர்வம் சேரக்கூடிய இடம். அவ்வளோ ஜாஸ்தி இருக்கலாம் இங்கே. பார்த்தீங்களா எப்படி இருக்கு? பயங்கரமான பிளேஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது இங்கே வந்துட்டு யாரையும் ஆட விட மாட்டாங்க தண்ணியில். ரொம்ப டேஞ்சரான பிளேஸு. ஸோ வாங்க அப்படியே கடல் பக்கம் போகலாம். அங்கே மீன் பிடிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு ரிச்சர்டு. அங்கே போய் காட்டுறேன் உங்களுக்கு மீன் எப்படி கடலில் எப்படி வலை போடுறாரு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேர் ஸ்டைலெல்லாம் கிழிச்சு போய் ரொம்ப அசிங்கமாக இருக்கிறேன். ஹேர் ஸ்டைல் மெயின்டைன் பண்ண முடியல. இங்கே ஆரோ கடலை சேர வேணும் பின்னாடி. கடல்கிட்ட போகிறோம். கடல்கிட்ட போய் ரிச்சர்டு அங்கே மீன் பிடிக்க சொன்னார் கடலில். அங்கே போய் காட்டுறேன், வாங்க போகலாம். வியூ சூப்பராக ஃப்ரெண்ட்ஸ். இங்கே சரி வாங்க கடல்கிட்ட போய் கடலில் மீன் பிடிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். காற்று பயங்கரமாக அடிக்குது. கேட்குறீங்களா சவுண்டு? காற்று சவுண்டு பயங்கர காற்று. முடி பாருங்க எப்படி பறக்குது. நல்லா காற்று. மழை வரல, வெயில் வச்சிட்டு இருக்கு. நேற்று நல்லா மழை வந்துச்சு கடல்கிட்ட. இன்னைக்கு மழை வரல, இருந்தாலும் காற்று ரொம்ப பயங்கரமாக அடிக்குது பாருங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். கடலில் மீன் எப்படி பிடிக்கலாம் பார்க்கலாம். போயிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடல்கிட்ட வந்துட்டோம். இப்போ பசங்களும் ஆட்டோ போட ஸ்டார்ட் பண்ண கடலில். ஒரு ரிச்சர்டை ரெடி ஆகிடுச்சு. ரேட்டு தூண்டிலில் ஒரு சின்ன மீன் கட்டியிருக்காரு. இப்போ கடலில் இறங்குறாரு. இறங்கி மீன் பிடிக்க போகிறாரு. பார்க்கலாம் பாருங்கள் எப்படி வலை வீசுறாரு பாருங்கள். ஆழமும் இருக்குது பயங்கரமாக. இங்கே அந்த உள்ளே போயிட்டு வலை வீசுறாரு பாருங்க எப்படி வீசுறாருன்னு சொல்லிட்டு. நான் சுற்றி வீசுறாரு. எவ்வளோ தூரம் போச்சு பாருங்க. பார்க்கலாம் மீன் மாட்டுதான். இங்கே கொஞ்சம் காலியாக இருக்குது, ஜனங்க யாரும் இல்லை. இங்கே பாருங்க, இந்த தான் க்ரௌடு. ரொம்ப அலை ஃப்ரெண்ட்ஸ், பயங்கரமாக இது அலை. மாற்றி மாற்றி வந்துட்டே இருக்கிறதெல்லாம் இங்கே. ராஜு ரெடி நின்றுருக்கு. பிளாக் ஷர்ட் டிஷர்ட்டு. இவரும் நம்ம கசன் வலை போட்டு நின்றுருக்குது. மீன் மாட்டமாக சொல்கிறேன்.
சுற்றிட்டு இருக்காரு வலையை, போட்ட வலையை சுற்றிட்டு மறுபடியும் சுற்றி போட போகிறாரு வலை. பார்க்கலாம். நானும் கொஞ்சம் உள்ளே போகிறேன். எப்படி வலை போடுறாரு பார்க்கறதுக்கு. கொஞ்சம் கெட்டியாக விழுந்துச்சு. அதை மட்டும் பயங்கரமாக வருது. போட்டிருக்காரு பார்க்கலாம். இது அவ்வளோ ஈஸியாக மீன் மாட்டாது. அதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும், கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அதனால் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகுது. இந்த மீன் மாடலையா? மீன் மாட்டல, வேறு மீன் மாட்டல ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்தாரு, வேறு ஏதோ ட்ரை பண்ணலான்னு வந்திருக்காரு. பார்க்கலாம். இங்கே பப்ளிக் ரோடு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க வேளாங்கண்ணி பீச்சில். காற்றும் நல்லா பலமாக வீசுது, அலையும் நல்லா பலமாக வீசுது. இறங்கியிருக்காரு. போட்டாரு கொஞ்சம் தூரமா. நல்லா பார்த்தீங்களா எவ்வளோ அலை அடிக்குது பாருங்க. மாறி 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 வந்துட்டே இருக்கு அலை. பசங்க மட்டும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் என் கசன் பசங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்கள் எப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ஃபுல் ஜோஷில் இருக்கிறாங்க. ஹாய் சொல்லுங்கடா. ஹாய் ஹாய் சொல்ல. ஹாய் ஹாய் சொல்ல. ஹாய் சொல்ல. ஹாய் சொல்ல. ஹாய். பசங்களுக்கு ஹாய் சொல்ல வச்சா. நான் ஒன்றும் ஆடல, தண்ணியில் ஆடணும். இந்த வீடியோ முடிச்சுட்டு போய் ஆடலான்னு இருக்கிறேன். எங்கே காணும் ஆள்? எங்கே போயிட்டாரு? மறுபடியும் பிடிச்சியா? மாட்டா மீன்? காமி 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 கிட்ட காமி. ஒரு மீன் மாட்டிருக்கு, பெருசு பெருசாக மாட்டிருக்கு. கெண்டை மீன். என்ன மீன் இது? என்ன மீன் இது? காமி ரிச்சர்ட். நல்லா மாட்டிருக்கு, சூப்பராக இருக்கு. காமி இப்போ அப்படியே மீன். என்ன மீன் இது? என்ன மீன் பேர் தெரியுமா? கெல்தியா? கெல்தி மீன். சூப்பராக மீன் மாட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது மாட்டின மீனை வந்துட்டு வேற ஒரு அப்படியே கொடுத்துட்டாரு. நல்லா அழகாக இருக்குது மீன். பெருசாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது. மீன் பிடிக்கும் போதோ வீடியோ எடுக்க முடியல. பிடிச்சதுக்கப்புறம்
மீனை தான் காட முடிஞ்சிச்சு. இவர் எங்கே போயிட்டார் மறுபடியும் எங்கெங்கே என்னென்ன பண்ண போகிறாரு. அவருக்கு இந்த கெளுத்தி மீன் பிடிக்கல, அவருக்கு வேறு மீன் மாட்டோமான்னு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படியோ ஒரு மீன் பிடிச்சிருந்தா நான் காட்டிட்டேன். அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது எனக்கு. வந்துட்டுருக்காரு மீன் பிடிக்கிறதுக்கு, வலை ரெடி பண்ணிகிட்ருக்காரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாரு மீன் பிடிக்கிறதுல. சந்தோஷோட நல்லா மீனை கிடைச்சாங்க. சன்செட் ஆகிட்டு இருக்கு. என்ன போடுற யாராவா யாரா போட்டிருக்காரு. தூண்டில் யாரா மாட்டி மீன் பிடிக்கிறாரு. மறுபடியும் ட்ரை பண்ணுறாரு. சரி, நான் இந்த மீன் மாட்டு தான் பார்க்கலாம், இல்லைன்னா வீடியோ ஷார்ட்டில் முடிச்சுக்கலாம். இப்போ அப்படியே வலை வீசுறாரு. எவ்வளோ தூரம் வீசுறாரு பார்க்கலாம். ராஜு, நீங்கள் மீன் பிடிக்கலையா? நீங்கள் மீன் பிடிக்கலையா? தூண்டில் இல்லையா? கெளுத்தி மீனா இது? கெளுத்தி மீன் தான் கிடைக்குதா? இன்னொரு மீன் மாடிச்சா? மீன் மாடி இருக்கு, பார்க்கலாம் பாருங்க. வா வா, சூப்பர். அதே கெளுத்தி மீனா? கெளுத்தி மீனா? அதே கெளுத்தி மீன் தான். இப்படி எப்படியா இப்படி காட்டுங்க. சூப்பர், கெளுத்தி மீன். மறுபடியும் கெளுத்தி மீன் தான் மாட்டுது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, மறுபடியும் இன்னொரு மீன் சக்ஸஸ்ஃபுல்லாக பிடிச்சிருக்காங்க. ஓ, காட்டுங்க. எல்லாம் மீடியம் சைஸ் கெளுத்தி மீன் பிடிச்சி வேறு கொடுத்துட்டாரு. ரெண்டாவது மீனை கொடுத்தாச்சு. இன்னும் 2 மீனாங்க விட்டுட்டிங்களா? கொடுத்துட்டு இருந்தாங்களா? இவங்களுக்கு கொடுத்துருந்தா வாங்கி போயிட்டு. முதல் 2 மீன் பிடிச்சிருந்தோம், அதை மறுபடியும் கடலில் விட்டுட்ருக்கோம். இப்போ இந்த மீன் வந்துட்டு 2 மீன் மாடி இருக்கு, அது இவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஏதோ 2 மீன் மாடி இருக்குது. இவர் கையில் இன்னும் வச்சிட்ருக்காரு கவரில் மீன். பாருங்கள், கையில் வச்சு சுற்றிங்கிறாரு. ஆ, காணாங்கல் மீனா? ஓகே, இப்போது எறா இப்போ காணாங்கழுத்தி மீன் அது வந்துட்டு போட்டிருக்காரு. அந்த பெருசாக போட்டிருக்காரு மீன் சைஸு. பார்க்கலாம், பெரிய மீன் மட்டும் தான் பார்க்கலாம். வீசுகிற நல்லா தூரமாக வீசுவார்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஐயோ, மாட்டிக்கிச்சு, கையிலே மாட்டிக்கிச்சு. மறுபடியும் வீசுவார். வீசுறாரு. ஓரளவுக்கு போச்சு, இருந்தாலும் இன்னும் தூரம் போயிருக்கலாம். மீன் மாட்டும் போது என்னால் வீடியோ
வலையிலேருந்து கழட்டின்னு போயிடுச்சு பாட்டிலு. நல்லா தான் சுற்றிருந்தார் வலைய, அவ்வளோ தூரம் போயிடுச்சு அது. பாட்டிலில் சுற்றிருந்தார் வலைய, அச்சின்னு போயிடுச்சு அது. அதில் கட்டியிருக்குவார், எடுக்க போகிறாரு. மறுபடியும் பாட்டிலில் சுற்றணும், அந்த வலையை சுற்றிட்டு திரும்ப அப்புறம் வீசணும். சுற்றுறாரு இப்போ பாட்டிலில் மறுபடியும். தண்ணி பாருங்கள் உள்ளே போயிடுச்சு. வீச போகிறாரு. நான் என் காலில் செப்பல்லாம் மாடி கடல் ஏறி நடந்துன்னு போயிட்டுருக்கேன். என் செப்பல் எப்போ கடல் வச்சு போகுதுன்னு தெரியல. வீச போகிறாரு. தூண்டில் மீன் மாடி இருக்கு. மீன்னாக்கா மீன் பிடிக்கிற ஒரு மீனை மாட்டியிருக்காரு தூண்டில். சின்ன மீனை போட்டு பெரிய மீன் பிடிக்கிற மாதிரி. இப்போ அதை தான் ட்ரை பண்ணுறாரு. பாருங்கள், பேசுகிறாரு. அவ்வளோ கொஞ்சம் உள்ளே போட்டார் வலைய. பார்க்கலாம் மீன் மாட்டுதான். அந்த கிளத்தி மீன் மாட்டாங்க, வேறு என்ன மீன் மாட்டினா நல்லாயிருக்கும். கிளத்தி மீன் தான் மாட்டுது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சன் இதில் ரிஃப்ளெக்ஷன் லைட் பாருங்கள் மேலே எடுத்து. மீன் சாப்பிட்டுச்சு. மீனை சாப்பிட்டுச்சு. மறுபடியும் மாட்டியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வேற ஒரு மீன் மாட்டியிருக்கு. அதே கழுத்து மீன் தான். சைஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் மீன் மாட்டுது. இருந்தாலும் இது கடைசியாக பார்த்துக்கலாம். பாருங்கள், கழுத்து மீன். கீழே மாட்டிருக்கு. வழுக்குதா? எடுத்தாச்சு.
மீன் மாட்டியிருக்கு. இருங்க இருங்க, கிட்ட காட்டு. சூப்பராக இருக்குது மீன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் பிடிச்ச மீன்லாம் கொடுத்துட்டோம் கவரில். சூப்பர் மீன் பிடிச்சாரு, இன்னும் பிடிக்க போகிறாரு. இதெல்லாம் நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இவ்வளோ போதும் இன்றைக்கி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா மீன் பிடிச்சிருந்து ஒரு 5-6 மீன் மாட்டியிருக்கோம். மிச்ச மீனில் 2 மீன் கடல்லே விட்டுட்டாரு. மிச்ச மீன் இங்கே இருந்த ஆளுங்களுக்கு கொடுத்துட்டாரு. இன்னும் மீன் பிடிக்க போயிட்டுருக்காரு. அதிகமாக வீடியோ போட்டாக்க மீன் பிடிக்கிறதுலாம் லென்த்தாக போகும். அதனால் இந்த வீடியோ இதோடு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த மாதிரி கமெண்ட்டில் சொல்லுங்கள், பெட்டரான வீடியோ போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிக்க போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிட்டு நான் தண்ணியில் ஆட போகிறேன். தண்ணியில் ஆடில் இருக்கும். அதனால் வீடியோ பிடிச்சிட்டு நான் வீடியோ எடிட் Okay friends, see you in the next video. Take care.